ஹே மை ஃபேமிலி, இன்றைக்கி வெயிட் பார்த்தீங்கன்னா 59.900 அப்படியே நிற்கிது. பார்க்கலாம் எப்போ மாற்றம் வரும்னு. அதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணவே கூடாது. வெயிட் அப்படியே இருக்குன்னுலாம் கண்டிப்பாக உள்ளுக்குள்ளே ப்ராசஸ் ஆகிட்டே இருக்கும். நாம் இதே மாதிரி உணவு தான் எடுத்துகிட்ருக்கோம். இன்றைக்கி வழக்கம் போல் கருவேப்பிலை சாப்பிடாம நான் வந்து பார்த்திங்கன்னா ஜீரக தண்ணி எடுத்துக்கிட்டேன். நைட்டே ஜீரகத்தையும் வெந்தயத்தையும் ஊற வச்சுருந்தேன். அந்த தண்ணி தான் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் வந்து ரெகுலராக சுடு தண்ணியில் கூட குடிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் செட் ஆகாது. ஸோ வந்து எப்படி செட் ஆகுதோ அந்த மாதிரி குடிச்சிக்கோங்க. இன்றைக்கி எக்ஸசைஸ் பார்த்திங்கன்னா வழக்கம் போல் எக்ஸசைஸ் தான். நம்ம வந்து டே 17 பக்கம் வந்துட்டோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா வாக்கிங் போக ஆரம்பிங்க. வாக்கிங் நல்லா உடல் வேர்வை வடிகிற மாதிரி வேகமாக கை வீசி நடங்க. சூப்பராக ரிசல்ட் வரும். நிறைய பேர் அப்படியே ஸ்டேபிளாக வெயிட் நிற்கிது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நம்ம இருக்க ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி எக்ஸசைஸ் ப்ளஸ் வந்து வாக்கிங் போங்க. கண்டிப்பாக மாற்றம் வரும். வாக்கிங் வந்து ஒரு பெரிய 100 மீட்ரு அப்படின்னா கூட அந்த 100 மீட்டரை இத்தனை ரவுண்ட் அடிக்கணும், இவ்வளோ நேரம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்டிங்கில் 20 நிமிஷத்தில் ஆரம்பித்து 45 நிமிஷம் 1 ஹவர் கூட நடக்கலாம். இன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா எந்த பயிர் வகையும் எடுக்கலை. சக்கரவள்ளி கிழங்கை வந்து ஆவியில் வேக வச்சு அதை உதிர்த்து அதோட ஒரு மாதுளம்பழத்தை போட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் பூ போட்டு சாப்பிட்டேன். இது வெயிட் ஏற்றுமா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. நம்ம வந்து இந்த உணவை பார்த்து தான் சாப்பிட்றோம். ஆயில் இல்லாமல் தான் சாப்பிட்றோம். ஜங்க் ஃபுட்ஸ்லாம் இதில் வராது. இது ஹெல்தி தான். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப்பு நிறையா இந்த சக்கரவள்ளி கிழங்கு தேங்காய் பூ மாதுளம்பழம் போட்டு எடுத்துக்கிட்டேன். டெய்லியும் பயிராக சாப்பிட்றோம் அப்படிங்கிற ஒரு டிஃப்ரெண்ட் சேஞ்சஸ்க்காக எடுத்துக்கிட்டேன். வழக்கம் போல் தண்ணி குடிச்சிட்டு இதை நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டேன். இது சீக்கிரமாக வந்து பசி எடுத்துக்கும். மதியம் பார்த்திங்கன்னா லஞ்சுக்கு 100 கிராம் ரைஸு ரசம் ஊற்றி எடுத்துக்கிட்டேன். ஒரு 200 கிராம் அளவுக்கு கீரையும் ஒரு 100 கிராம் அளவுக்கு முட்டைக்கோஸ் பொரியலும் எடுத்துக்கிட்டேன். தைராய்டு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு முட்டைக்கோஸ் போல் வேறு காய் கூட எடுத்துக்கோங்க. தண்ணி குடிச்சிட்டேன். பார்த்திங்கன்னா இன்றைக்கி சிக்கன் கிரேவி ஈவினிங்க்கு செஞ்சேன். அது எப்படி செஞ்சேன்னு பாருங்கள். ஆயிலே இல்லாமல் சிக்கனை நல்லா கழுவிட்டு ஒரு கடாயில் சேர்த்து உப்பு சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் போட்டு கொஞ்சமாக சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதோட ஒரு கைப்பிடி அளவுக்கு ஒரு பெரிய வெங்காயத்தை 2 கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் சேர்த்துக்கிட்ட பொடியாக. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு சும்மா ஒரு 5 ml அளவுக்கு தான் எண்ணெய் விட்டேன். நல்லா கிளறி விட்டுட்டு இதுக்கப்புறம் அடுப்பை பற்ற வச்சு நம்ம அடுப்பில் வச்சு ஒரு மிக்சிங் பண்ணோம் அப்படின்னா இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட ஆரம்பிக்கும். நம்ம ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டால் போதும். நல்லா கொதித்து வரும்போது ஒரு கொத்து கருவேப்பிலையும் 2 வரமிளகாவும் போட்டேன். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் வரமிளகா போடும்போது. கடைசியாக வந்து சிக்கன் நல்லா ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் வேக விடுங்க. நல்லா வெந்ததுக்கப்புறம் புதினா கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிடுங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் ரொம்ப பசியாதனால 2 சப்பாத்தி எடுத்துக்கிட்டேன். இதோட ஒரு 250 கிராம் அளவுக்கு சிக்கன் எடுத்துக்கிட்டேன். ஃபேமிலி இன்னைக்கு வீடியோ பார்த்துருப்பீங்க. மதியம் வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் எடுத்துக்கிட்டேன். நைட்டு 2 சப்பாத்தி எடுத்துக்கிட்டேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 2 நேரம் கார்போ இருக்குது அப்படிங்கும்போது நம்ம வெயிட்ல நிறைய டிஃப்ரெண்ட் வரும். பட் நம்ம ஹெல்த்தியாக தான் சாப்பிட்றோம். எந்த ஜங்க் ஃபுட்ஸும் எடுத்துக்காம நம்ம டயட்குள்ளே தான் இருக்கோம். ஒரு நாள் இந்த மாதிரி சாப்பிட்றது ஒன்றும் தப்பு கிடையாது. நம்மளுடைய கிரேவிங்ஸை கண்ட்ரோல் பண்ணி நம்ம டயட்டை கண்டினியூ பண்ணுறதுக்கு இது ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஈவினிங் டைம்லையும் சப்பாத்தி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டினேன். இது ரெகுலராக கிடையாது. ஏதோ ஒரு நாள் நம்மளுடைய கிரேவிங்ஸை கண்ட்ரோல் பண்ணேன். ஆனால் அந்த குக் பண்ணி சாப்பிடலாம். ஆனால் அந்த சிக்கனை வந்து ஆயிலே இல்லாமல் குக் பண்ணி வாரத்துக்கு 2-3 நாள் சாப்பிடலாம். எக்கை வந்து பாயில் படி சாப்பிடலாம். இந்த மாதிரி நம்ம நான்வெஜ்ஜை சாப்பிடலாம். ஆனா வந்து கார்போஹைட்ரேட்டு சுகர் இந்த மாதிரி கண்டென்ட்டை நம்ம ரெகுலரா எடுத்துக்கிறோம் அப்படின்னா வெயிட்ல சேஞ்சஸ் நமக்கு அதிகம் காட்டாது. ஸோ வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு கண்டிப்பா வெயிட் அதிகமா கூட காட்டலாம். டயட்குள்ளதான் இருக்கேன். ஒரு நாள் நம்ம சாப்பிடனாலும் ஒன்றும் ஆயிடாது. ஒவ்வொரு நாள் நம்ம விதவிதமா சாப்பிட்றோம் அப்படிங்கும்போது தான் நம்மளுடைய கிரேவிங்ஸை கண்ட்ரோல் பண்ணி நம்ம டயட்குள்ள இருக்க முடியும். அதுக்காக தான் வந்து உங்களுக்கு நான் இந்த மாதிரி சாப்பிட்டேன்னு காட்டினேன். நான் இந்த மாதிரி டயட்டை ஃபாலோ பண்ணி தான் என்னோட உடம்ப குறைச்சேன். நமக்கு வெயிட்ல டிஃப்ரெண்ட் தெரியாது. இன்ச்சஸ்ல டிஃப்ரெண்ட் வரும். ஒரு ஷோரா ஒரு 3-4 மாசம் கழிச்சுதான் பெரிய மாற்றத்தை நம்மளால பார்க்க முடியும். கண்டிப்பா இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோவை தொடர்ந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.